இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வசனத்தில் ஆண்டவர் அந்த கேள்விக்கான பதிலை எவ்வளவு சரளமாகவும் துல்லியமாகவும் கொடுத்திருக்கிறார். இதை குறித்து மனிதன் இன்றும் பதிலை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படியானால் நாம் யாருடையதை கேட்போம்? ஒன்று தானே குழம்பினவனும் மற்றவர்களை குழப்புகிற மனிதனையா, அல்லது நம்முடைய கேள்விகளுக்கு சரியாக பதில் கொடுக்கிற ஆண்டவரையா? கடவுள் இருக்கிறாரா என்று மனிதன் ஆச்சரியப்படுகிறான். ஒருவேளை இருந்தால் எங்கே இருக்கிறார்? யாராவது அவரை பார்த்ததுண்டா? ஒருவேளை இல்லை என்றால் ஏன் பார்க்கவில்லை? மனிதனை அவர் ஏன் சந்திக்கவில்லை? ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், உங்கள் கண்களை திறந்து பாருங்கள், நானே சிருஷ்டிகரான தேவன் என்று. ஆண்டவர் பூமிக்கு மட்டுமல்ல, வானங்களுக்கும் சிருஷ்டிகர்த்தாவாய் இருக்கிறார். 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக கூறுகிறான், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரைவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சிருஷ்டிகர்த்தா ஆண்டவராய் இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து நமக்காக ரட்சிப்பின் வழியை திறந்தார். நீங்கள் அவரிடத்தில் வருவீர்களா? உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடுவீர்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்வீர்களா? அப்படி செய்யும்படிக்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வராக. காரணம், பரிசுத்த வேதாகமத்தில் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 15-18ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவர் அதிசயமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை கொடுப்பீர்களா?